கொடுத்தாங்க. முதல்ல ரொம்ப ஸ்கேரியா இருந்தது. பட் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த கார் உங்களுக்கு பத்துச்சா? அதேதான் இவனும் கேட்டான். நான் கேட்டேன் ரைட். அது என்னன்னா அந்த நம்ம எக்ஸலரேட்டர் பிரேக்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பேத்துட்டு நேரா இன்ஜின்ல கால வச்சு அவரே அன்னைக்கு போயிட்டு நிறைய விஷயங்கள் படத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா இது வரைக்கும் வந்து நம்ம மகேஷ் வந்து ஒரு பேச்சாளரா, ஒரு ஸ்டாண்ட் அப் காமெடியனா, ஒரு ஜட்ஜா தான் பாத்துருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு நடிகரா நம்ம பாப்போம். அடுத்ததா யாரு வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு யோகி வந்துட்டு ஒரு நல்ல பெர்ஃபார்மர் எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் வந்து குரூப் எல்லாரோட சேர்ந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தலாம். சோ லெட்ஸ் வெல்கம் யோகி அண்ட் டீம். ஐயோ பாருங்க, ராகுல் காந்தி சரியா வந்துக்கிறாரு. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஆமா, எப்படி தமிழ் பேசுறீங்க? உங்களை நிறைய நியூஸ் சேனல்ல பாத்துக்கிறேன், இந்தியா பேசிக்கிறீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்க. ரயில் எல்லாம் போறீங்களாமே? நான் ராகுல் காந்தி கிடையாதுங்க, நான் கணேஷ் வெங்கட்ராம். உங்க பெர்ஃபார்மன்ஸ் பாக்குறதுக்கு தான் வந்திருக்கேங்க. ஆக்டர். அப்ப தண்ணி எல்லாம் பிடிக்க மாட்டீங்களா வீட்டுல? குடிப்பேன். தண்ணி பிடிப்பீங்க, உங்க வீட்டுல எல்லா வசதியும் இருக்கும். எங்க ஏரியால பாருங்க, இதே பொழப்பா போச்சு. சரி நான் தண்ணி பிடிக்க வரேன். என்ன பண்றது, நான் தான் வாட்டர் வனஜா. பார்த்தா குவார்டர் வனஜா மாதிரிங்கிற. என் புருஷன் பேரு குவார்டர் குமார், என் பேரு வாட்டர் வனஜா. சரி தண்ணி பிடிப்போ. யாருமா நீ? உனக்கு ஏரியால பார்க்கவே இல்ல, ஊருக்கு புதுச? என் பேர் தான் சினேகாஸ்ரீ. நீ ஸ்னேகானா எனக்கே சிரிப்பாதாங்குது. இதோட ஒரு அண்டாவே கொத்த தூக்கின்னு வரத இன்னைக்கு தான் பாக்குறேன். அத்த ஒரு டம்ளர் சொல்றத நான் இன்னைக்கு தான் கேக்குறேன். உங்க பக்கிட்டங்க ஜஸ்ட் வந்து உட்காந்துட்டீங்களா? ஆனா பரவாயில்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, ஹைட் ஆகுறீங்க. தண்ணியார் வந்து நின்னா போதுமே, அப்படியே கை விட்டே மொண்ட மாட்டீங்க எல்லாத்தையும். ஏய் நீ தண்ணி பிடிக்க போறியா இல்ல வேற எதுக்கு போறியா? தண்ணி தீமா அப்படிதான் இருக்குது. ஹாய் ஆண்டி, ஹாய் அக்கா. ஆண்டி கிண்டி நாம அவன போட்டி உருவிடுவேன். ஏய் வாய முறி, இவரை பார்த்தல தெரியல, உயரதிகாரி கலெக்டர். இல்லங்க நான் கலெக்டர்லாம் இல்ல. ஐயாங்க இவரை பார்த்தா தெரியல, இவர்தான் கால் சென்டர்ல வேலை பார்க்கறவரு. நீ என்ன கம்பெனில வேலை செய்யற? மேடம் அப்படி கேளுங்க மேடம், நான் வந்து ஐடில ஒர்க் பண்றேன் ஆக்சுவலா. ஐடில இருக்கிறியா? ஏண்டா பேண்ட் செட்ல இருக்கிற, நைட்டில இருக்கிறன்னு போய் சொல்ற, குத்துற நீ. என்னது இது டை? என்ன தண்ணிகள்லாம் தூக்க மாட்டிப்பியா? இதோ பாருங்க, நான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பார்க்கறேன். நீங்க வந்து இப்பலாம் பேசாதீங்க ஓ சொல்லிட்டேன். கம்ப்யூட்டர்னா பெரிய இதுவா? அப்பனா ஒரு குடம் தண்ணி டவுன்லோட் பண்ணி குடுறா. இந்த தண்ணில இருக்கான தெனிக்கும் வராமா, தெருவாண்ட வரான், என்ன பார்த்த உடனே திரும்பி போயிடறான். தண்ணி லாரிக்கார வரும்போது நீ டேங்கர் லாரியே போய் முன்னாடி நின்னுக்குற. அந்த லாரிக்கார நமக்கு முன்னாடியே ஒரு லாரி வந்துட்டு பின்னாடி காலைக்கு போயிடுறா. பின்ன என்ன பண்றது? இங்க பாரு பள்ளி முட்டாயே, அப்படியே நெசிச்சிருவான் உன்னை. தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஐயா எப்ப பார்த்தாலும் உங்களாண்ட ரொம்ப பிரச்சனைமா. வாய வட்டிக்கு வாங்கி பேசுறீங்களே, ரொம்ப கலீஜா பேசுறீங்க ஏரியால. நாங்க கஷ்டப்படுறது உங்களுக்கு அவ்வளவு காமெடி ஆகுதா? காலங்காத்தால தண்ணி லாரி வருதுன்னு பக்கத்து விட்டமா சொல்றதுக்குள்ள பயந்தடிச்சு புருஷனை எழுப்பாம, பிள்ளைங்களை எழுப்பாம, பக்கெட் எடுத்துக்கணும், பிளாஸ்டிக் பைட் எடுத்துக்கணும், பல்ட்டி வச்சு நிக்கவே வந்தா கொழவாண்ட வரத்துக்குள்ள ஊரே வந்து நிக்கும். அதுல டகுல் விட்டு டிமிக் குத்து அப்படியே எகிரி குத்து நம்ம கொழவாண்ட வந்தா நம்ம கலர்லயே ஒருத்தி கொட்டை வச்சு நிப்பா. அவளுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஸ்டிக்கர் பட்டை ஒட்டி அதுல நம்ம குடத்துல இருந்து ஒரு தண்ணி எடுத்து புருஷனுக்கு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்குள்ள நாங்க போடுற பாடு உனக்கு கேவலமா ஆகுது. இப்படி மூச்சு விடாம டயலாக் பேசுறதுக்காக உனக்கு நாங்க கை தட்டுறோம். மூணு பாக்கெட் தண்ணி பிடிக்க வந்து இவ்வளவு பெருசா பேசுறாங்க. என்னடா 3 பக்கெட்னா உனக்கு சும்மாவா? தம்மா துண்டு சொப்புல தண்ணி பிடிக்கிற உனக்கே இவ்வளவு டைலாக் இருக்குன்னா இவ்வளவு பெரிய குடத்தை பில்லப் பண்ணும். எனக்கு எவ்வளவு டைலாக் வேணும்? மேடம் சும்மா மரியாதை பேசுங்க, நான் ஒரு ஐடி எம்ப்ளாயி நானு. டேய் அப்பத்துல இருந்து நைட்டி போட்டுங்கறன்னு சும்மா சொல்லுங்கற, போதில சுத்தாத நீ. இந்த தண்ணி லாரி எப்ப வர போகுதுன்னு தெரியல. என் புள்ள வர எங்க அவன்? ஏண்டா நீ ஆய் போனத ஊருக்கே தெரியல பான்னு வருவ.
ஏன்டா குடிக்கிறதுக்கே இங்க தண்ணி இல்ல அதுக்கு மட்டும் தண்ணி கேக்குறியா? இனிமே பேப்பரை கீச்சு தொடச்சிட்டு போ. ஏய் என்னடா ஒரே கப்பாக்குது. ஏன்டா கண்டத மெஸ்டோடனே செருப்பை கழட்டி விட மாட்டீங்க? நான் தானே கக்கா போயிட்டு கழுவ வந்துக்கிறேன். ஒருத்தருக்கு 2 குடம் தண்டா பாத்து புடிச்சு பாத்தியாடி ஒருத்தருக்கு 2 குடமா? எப்பா என் வீட்ல 10 பேர் இருக்காங்க, நான் 20 குடம் எடுத்து வரட்டுமா? ஏமா ஒரு குடும்பத்துக்கு 2 குடம் தண்ணி தான். ஏன்னா தண்ணியை சிக்கனமா செலவு பண்ணோம். தோடா சிக்கனத்தை பத்தி யார் பேசுறாரு பாருங்க. ஊருக்கெல்லாம் தண்ணி விடுறேன், ஊருக்கெல்லாம் தண்ணி விடுறேன்னு பெருமையா சொல்றான்ல. இவன் விடுற யோக்கியது என்ன தெரியுமா? ஊர்ல இருக்கிற ரோட்ல எல்லாம் தண்ணி விட்டுருவான். ஏரியாக்குள்ள வரும்போது காலி லாரியோட வருவான். இவன் சிக்கனத்தை பத்தி பேசுறான். டேய் ஏமா இவெல்லாம் தண்ணி பிடிக்க வந்தீங்களே, யாருக்காச்சும் லாரி தெரிதா? தெரிதா? எனக்கு தெரிதா? தெரிதா? எனக்கு தெரியலங்க. யார் ஃபைனான்ஸ்ல டைட்டில் அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். பிரமாதமா லாரி நிக்குது, கல்லு வச்சு முட்டு விடுவானா? நீ நின்றா போடா. சார் போல என்ன அனுப்பிச்சு விடுங்க சார், ரொம்ப பிரச்சனை. டேய் இங்க வா. என்ன பண்ற? கீழே பத்துக்கோ. தண்ணி பிடிக்கும்போது தண்ணி செதறும். யூஸ் பண்ணி. தண்ணி சதறனா தர்மா கொளுத்தி அடிச்சிருவானே. தலைவா ப்ராப்ளம் இருக்குது, ஆபீஸ் போறோம். ஏங்க என்ன வந்து பிஎல் கூப்பிட்டேங்கறாருப்பா. ஏன்டா அந்த கர்ம தலைவட ஆபீஸ் போற? பிஎல் கூப்பிட்டு இருக்காங்க. அதனால பிஎல் ஏங்க ப்ராஜெக்ட் லீடர் சார். ஏன்டா அதுக்கெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கெல்லாம் நீ லீடர் வேறயாடா? மேடம் சார் நீ கவலைப்படாத சார், நீ கௌரவமா சொல்லு. பச்சை மாதிரி ஆபீஸ். ஓகே ஓகே. ஹலோ மேடம், இல்ல எங்க ஒரு வீட்டான ஒரு தண்ணி பிரச்சனை, கவுன்சிலர் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். கவுன்சிலர் பேசுறீங்களா? ஹலோ என்ன என்ன சொல்லுங்க. என்னக்கா? மேடம் 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 அக்கா I'm calling from the office and I want Vinod right now. வந்து வாத்து முட்டியை உச்சி தான் சொல்றாங்க. சார் வேலை போய்டும் சார். வேலை எங்க ஏரியா புள்ளையோட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நீ பேசுங்க. என்ன பேசுறீங்க? Hello, who's online? Can I speak to Vinod? மேடம் ಈ ಪುಟ್ಟ ಬಕೆಟ್ ಅಂದ ಕೊಳ, ಈ ಪುಟ್ಟ ವಾಟರ್, ಈ ಗೆಟ್ ದ ವಾಟರ್, ಈ ಪೂರ್ ದ ವಾಟರ್, ಪೂರ್ ಬಾಯ್. ஹலோ ஹலோ, நீங்க கேரளா தண்ணி பிரச்சனை தீக்க வேணாம் மேடம். ஏன் தண்ணி பிரச்சனை தீர்க்க போதும் மேடம். நீங்க யாரா இருந்தாலும் தயவு செஞ்சு வினோத்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட வர சொல்லிடுங்க. தயவு செஞ்சு இமிடியேட்டா அவர் ஆபீஸ்க்கு வர சொல்லிடுங்க. இந்த பார் யாருக்கும் தண்ணி கொடுக்க மாட்டேன். முதல்ல எனக்கு தான் தண்ணி வேணும். அதெல்லாம் முடியாது, தண்ணி குடு. இப்ப யாராவது குடத்தை வைக்கல அப்புறம் நான் சொல்லிட்டா பொம்பளைங்க சண்டைனா சுட தண்ணி மாதிரி, சரியா? அதுக்கெல்லாம் விடுங்க. ஆறுன பிறகு நீங்க வந்து பூச்சிங்க. வாங்க கிளம்புங்க கிளம்புங்க. போடா. தண்ணி இல்லடி. என்ன அது தண்ணி இல்லையா? டேய் டேய் போலாம் போலாம் போ போலாம் போலாம் போ போலாம் போலாம் போ போலாம் போலாம் போ. சொல்லுங்களா? எனக்கு தண்ணி இல்லனா யாருக்கும் தண்ணி இல்ல. வாட்டர் வனஜாவா கொக்கா. தண்ணியை ஒழுங்கா யூஸ் பண்ணாம வீணாக்குற எல்லாரும் சொல்றேன். இந்த மாதிரி தண்ணியை வீண் பண்ணீங்கன்னா கடைசியில எங்க ஏரியால இந்த பிரச்சனை மாதிரி தான். எவனுக்கும் தண்ணி கிடைக்காது. தண்ணியை ஒழுங்கா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அவ்வளவுதான். யோகி தலைமையில ஒரு டீம் வந்து அவ்வளவு அழகா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுவும் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஏத்தாப்புல தண்ணி பிரச்சனை எடுத்திருக்காங்க. அதான் அல்டிமேட். சோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு இந்த பெர்ஃபார்மன்ஸ்? Kudos to entire team. சூப்பர் யோகி. அதாவது வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தோம், இந்த ஒரு லேடி கெட்டப்லாம் போனால் ஏதாவது சொதப்பிடுவியோன்னு. ரொம்ப நல்லா இருந்தது, நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல டைமிங். எல்லாருமே உனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா ஒரு டீசெண்டான ஒரு கூட சண்டையாக போச்சு. ஆனால் அங்கே வர வார்த்தைகள் எதுவும் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக இருந்தது. சூப்பர், எல்லாருமே நல்லா பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக் ஆக்ட். சூப்பர் சூப்பர். 2 வாரங்கள் செலிப்ரேஷன் ஆக்சுவலா வந்து சோலோவா காம்போவா பண்ணிட்டு இருந்தவங்க ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸா பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. இதோட முடிஞ்சிட போறது கிடையாது. இன்னும் 2 வாரம் வந்து செலிப்ரேஷன்ஸ் இருக்கு. சோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். அண்ட் நம்மளுக்காக வந்து இணையதளம் படத்துல ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கேன் நம்மளோட ஹீரோ வந்திருக்காரு. அண்ட் மகேஷ் அண்ணாக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much. பயங்கர என்ஜாய் பண்ணேன் இந்த ஷோ. சூப்பர். ரொம்ப லைவா இருந்தது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ். அது வந்து ஒரு குரூப் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வந்து ஹைலைட்டா இருந்தாரு. அண்ட் எல்லாரும் வந்து பயங்கர டேலண்ட், ஒரு வெரி அமேசிங் ஃபியூச்சர் இருக்கு. ஸோ எல்லாரும் வந்து நான் பர்சனலா வந்து காங்கிராச்சுலேட் பண்ணணும்.
சூப்பரா பண்ணிருக்காங்க எல்லாரும் நினைச்சிருப்போம். ஃபேண்டாஸ்டிக் சார் எங்களுக்கு சூப்பரா பண்ணீங்க வினோத் சூப்பர் சூப்பர். இது மட்டும் கிடையாது, இன்னும் பெரிய பெரிய உயரங்கள் மகேஷ் அண்ணாவா இருக்கட்டும் அண்ட் நம்ம ஹீரோவா இருக்கட்டும் எல்லாருமே தொடணும் அப்படின்றது எங்களோட கலக்கப்போது சார்பா ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடும். அண்ட் இதோட இன்னைக்கு ஷோ முடிக்க போறோம். இந்த 2 வாரங்கள் எப்படி வந்து சிங்கிள் டியூவல் இல்லாம வந்து ஒரு காம்போவா ஒரு ஃபுல் டீமா பண்ணாங்களோ, அடுத்ததா ஒரு 2 வாரம் இருக்கு. அது வந்து இது வரைக்கும் கலக்கப்போர் சீசன் 6ல நீங்க பார்க்காத 2 வாரங்களா ஒரு சர்ப்ரைசிங் எலிமெண்டா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த கிராண்ட் ஃபினாலேக்காக நீங்க காத்திருக்கணும். ஓகே, இதே போல ஒரு சூப்பரான எபிசோட்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். Until then, bye from ரக்ஷன் and Jacqueline. The Oppo கேமரா ஃபோன் வழங்கும் கலக்கப்போவது யாரு? பவர்ட் பை சக்தி ஸ்டெபிலைசர் இன்வெர்ட்டர் மற்றும் பெஸ்ட் இன் பம்புகள்.